வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி செயின் ஸ்டிச் போடும்போது அது என்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இப்போ தான் ஆரி பிகினராக இருப்பீங்க, கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்கள ஆரி போடும்போது செயின் ஸ்டிச் போடும்போது என்னென்னா, இது போடும்போது இந்த துணியில் இருக்கிற இந்த நூலும் சேர்ந்து இந்த ஹூக்கில் மாட்டிக்கும். ஸோ அவங்க எடுக்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஸோ இதை பிச்சு இப்படி எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், ஸோ எதனால் இந்த ஹூக்கில் அந்த நூல் மாட்டுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இங்கேருந்து நான் த்ரெட்டை இப்படி எடுத்து நம்ம எப்பையும் இப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். இப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இதில் த்ரெட்டில் இந்த த்ரெட்டும் நமக்கு ஹூக்கில் மாட்டிக்கும். ஸோ அது எப்படி மாட்டுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடியில் நூல் சுற்றிட்டு நம்ம எடுக்கும்போது இப்படி எடுப்போம். இப்போ நூல் மாட்டிக்கிச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி எடுக்கும்போது இந்த துணியில் டச் ஆகும்போதே நம்ம இப்போ நீடில் பின்னாடி பக்கம் ரொட்டேட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், குத்திட்டேன், அடியில் நூலை சுற்றி விட்டுட்டேன். எடுக்கும்போது இந்த துணி கிட்ட நமக்கு ஹூக் இங்கே இழுக்கும்போது இங்கே டச் ஆகிறது நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் நீடில் இப்படி பேக்கில் டேர்ன் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். இங்கே குத்திட்டு என்ன பண்ணுவீங்க, பிகினராக இருக்கும்போது இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்புவீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு ஹூக்கில் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி மாட்டிச்சுன்னா அதை விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இதை எடுத்துகிட்டு குத்திட்டு சுற்றிட்டு துணி கிட்ட வரும்போது பேக்கில் இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. அந்த மாதிரி நூல் மாட்டாது. ஸோ ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் உங்களுக்கு அதே தான். குத்திட்டு நூலை சுற்றிட்டு அடியில் எடுக்கும்போது துணி கிட்ட நம்ம ஹூக் வரும்போது நமக்கு தெரியும். வரும்போது கொஞ்சம் பேக்கில் இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா ஸோ ஈஸியாக வந்துடும். இன்னொரு மெத்தேடு, இன்னொன்று எதனால் ஹூக்கில் நூல் மாட்டுது அப்படின்னா, நம்ம அடியில் நூலை சுற்றாமே இப்படி எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த மாதிரி ஹூக்கில் நமக்கு நூல் மாட்டிக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நீடில் உள்ளே குத்தும்போதும் த்ரெட்டை கரெக்டாக சுற்றிருக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி சுற்றலைன்னா எடுத்துகிட்டு இப்போ நம்ம சுற்றாமல் நம்ம இப்படி எடுத்தோம்னா எப்படியும் அந்த நூல் தான் நமக்கு இங்கே மாட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே மறுபடியும் உள்ளே விட்டு த்ரெட்டை சுற்றிட்டு இப்படி எடுத்தால் இப்படி மாட்டுதா நமக்கு தெரிஞ்சிடும், இந்த நூல் தான் வருதுன்ட்டு. அப்போ மறுபடியும் நீடில் உள்ளேயே விட்டுட்டு அப்படியே வெளியே எடுக்காமல் மறுபடியும் த்ரெட்டை உள்ளே சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா அது மாதிரி த்ரெட்டு உங்களுக்கு மாட்டாது. ஸோ இப்போ 2 மிஸ்டேக்கு அதனால் நமக்கு த்ரெட்டு மாட்டுது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம தூக்கும்போது இந்த துணியை விட மேலே நம்ம நீடில் எடுக்கிறோம். ஸோ அதனால் ஒன்று மாட்டுது. அப்படி பண்ணாமல் நம்ம இப்படி ரொட்டேஷன் கொடுத்து எடுத்துட்டோம்னா மாட்டாமல் வரும். அடுத்தது என்னென்னா, கீழே நூலை சரியாக சுற்றாமல், அதாவது ஹூக்கில் இந்த த்ரெட்டு மாட்டாமல் இருக்கும். நம்ம சுற்றிருப்போம், ஆனாலும் த்ரெட்டு மாட்டியிருக்காது. நம்ம எடுக்கும்போது அது த்ரெட்டு நழுவி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி போயிருக்கும்போது நம்ம எடுத்து இப்படி டேர்ன் பண்ணாலுமே துணியில் இருக்கிற நூல் தான் மாட்டும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஹூக்கை கீழே விட்டுருங்க. உள்ளே விட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. பிகினர்ஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ அதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.